அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தினாள். லூக்கா 2:7. ஆண்டவருடைய தாயாகிய கன்னி மரியாள் ஒரு குமாரனை பெற்றாள். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒரு கன்னி கர்ப்பம் தரிக்க முடியுமா? முடியும். எப்பொழுது? ஆண்டவர் அவள் கர்ப்பம் தரிப்பாள், கன்னி கர்ப்பம் தரிப்பாள், இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்னார். அதன் விளைவாக ஏற்ற சமயத்திலே கன்னியாகிய மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவள் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவரால் உருவாகி அவர் சொன்னது போலவே ஒரு குமாரனாக அவர் பிறந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வழிகள் இயற்கையின்படி செயல்படுகிற வழிகள் அல்ல. இயற்கைக்கு முரண்பாடாக அவருடைய மகத்துவத்தை விளங்கச் செய்யும்படி உங்களுக்கு அவர் கிரியை செய்து உங்களை கனம் பண்ண, உங்களுக்குள் பிறக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார், அதிகாரமுள்ளவராக இருக்கிறார். ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இயற்கையின்படி அல்ல என் மகனே, உலக பிரகாரமானபடி அல்ல என் மகளே, சாதாரண விதத்தில் எல்லாருக்கும் நடப்பது போல அல்ல என் அருமை செல்ல பிள்ளையே, உனக்கு நான் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே காரியத்தை நடப்பிப்பேன். உன்னுடைய வாழ்விலே என்னுடைய தீர்மானத்தை நான் உனக்குள் உருவாகச் செய்வேன். தைரியமாக இருங்கள். மரியாளுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அவர் வார்த்தையின்படி கன்னி மரியாள் எப்படிப்பட்டவரை பிரசவித்தார்கள், எப்படிப்பட்டவரை பெற்றார்கள்? முதலாவது, இரட்சகரை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அவருக்கு பெயர் இயேசு என்று சர்வ வல்லவரே சூட்டினார். அதே பெயரை மரியாள் சூட்டினார்கள். இயேசு என்றால் இரட்சகர். மத்தேயு 1:21 படி பாவங்களை, தமது ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவராக இயேசு பிறந்தார். உங்கள் வாழ்விலும் இரட்சகராக ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் என்று வெளிப்படுவார். நாம் பாவி, நான் மனம் திரும்ப முடியுமா, என் வாழ்க்கை மாறுமா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஒதுக்கச் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்விலும் இயேசு என்ற பெயரிலே இப்பொழுது உதிப்பார். உங்களை சுத்திகரிப்பார், பாவங்களை மன்னிப்பார், அவருடைய பிள்ளையாக மறுரூபப்படுத்துவார். எப்படி மரியாள் தன் கர்ப்பத்தை இறைவனிடம் ஒப்புக் கொடுத்தார்களோ, அவள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கையும் ஒப்புக் கொடுங்கள். அவர் உதிப்பார், உங்களை ரட்சிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், பாவமில்லாமல் வாழச் செய்வார். இரண்டாவதாக, இம்மானுவேலாக மத்தேயு 1:23 படி உதிப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து நம் ஜெபங்களை கேட்டு அதற்கெல்லாம் பதில் தருவார், நம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார், கொண்டு போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ப்பார். ஆம், அதற்காகவே கூடவே இருக்கிறார். இம்மானுவேலாக உங்கள் வாழ்க்கையிலே இன்று உதிப்பார். அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். கவலைப்படாதிருங்கள், போராடாதிருங்கள், சஞ்சலப்படாதிருங்கள், அழாதிருங்கள், குறை கூறாதிருங்கள். ஆண்டவருடைய கரங்களில் முழுமையாக சமர்ப்பித்து என் கர்ப்பத்தை உமக்கு தருகிறேன் என்று மரியாள் சொன்னது போல உங்கள் வாழ்வை உங்கள் பாடுகளோடு ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்விலே இம்மானுவேலாக உங்களோடு கூட இருந்து யாவையும் உங்களுக்காக செய்கிறவராக இப்பொழுது உதிப்பார். எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி நிறைவேறும். மூன்றாவதாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்துவாக அவர் உங்கள் வாழ்விலே விளங்குவார்.
யோவான் 4:25, இன்னும் மத்தேயு 26:63, இன்னும் 64 இந்த வசனங்கள் கூறுகிறது போல இயேசுவே கிறிஸ்து. கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம், என்ன அபிஷேகம் அவருக்கு? ஏசாயா 61:1 வாசித்து பாருங்கள். சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு அறிவிக்கும்படியாகவும், இன்னும் இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுவதற்காகவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை வழங்கும்படியாகவும், கட்டுண்டவர்களுக்கு, சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கொண்டு வரும்படியாகவும் அவர் அபிஷேகம் பெற்றிருந்தார். அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். உங்களையும் அதற்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்கு தமது ஆவியை உங்கள் மீது வைக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 உங்கள் மூலமாகவும் இந்த அபிஷேகம் விளங்கும். கட்டுண்டவர்களை, இருளில் இருப்பவர்களை, உள்ளமுடைந்தவர்களை நீங்களும் விடுதலையாக்கி அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு கொடுக்கும்படி அருள் புரிவார். இந்த அருளை இன்று ஆண்டவர் தரும்படி உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் உதிப்பாராக. அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏசப்பா, தயவாக சுவாமி, மது பிள்ளைகள் என் பாவத்தை மன்னியும், இயேசு என்ற பெயரிலே என் வாழ்க்கையில் பிரவேசியும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஒப்புக் கொடுக்கும் இந்த வேளையிலே அவர்களை மறுரூபப்படுத்தும், பாவங்களை நீக்கும், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இன்று முதல் பரிசுத்தமாயிருக்க அருள் புரியும். நீர் ஆளுகை செய்யும். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தாரும். அவர் பாவங்களை மன்னியும். அவர் விரும்பி கேட்கிற அனைத்தையும் இம்மானுவேலாக தாரும். அப்பா, அவர்களை அபிஷேகம் பண்ணி, கிறிஸ்துவின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு விடுதலையை தாரும். அற்புதங்களை செய்யும். அவள் ஜெபங்களுக்கு பதிலை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறோம். நன்மை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் நாட்களின் போது ஜெபகோபுரம் உங்கள் பட்டணத்தில் இருந்தால் ஜெப வீரர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள், தீர்க்கதரிசன வசனங்களை கொடுப்பார்கள், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வரவழையுங்கள். பாக்கியம் பெறுங்கள். 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்களும் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.